தினமொரு வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துகின்றன. நம்முடைய பாடல்கள் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்திக் கொள்வதை நன்றாக சொல்லுகின்றன. ஆராதனை வேளையிலும் சபை கூடும் நேரங்களிலும் நாம் நல்ல பணிவுடனும் தாழ்மை மனப்பான்மையுடனும் தான் நடந்து கொள்கின்றோம். நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை உயர்த்தவோ பெருமைப்படுத்திக் கொள்ளவோ இல்லை என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் நம்முடைய தாழ்மை எங்கே கேள்விக்குறியாக மாறுகின்றது? எங்கே நம்முடைய தாழ்மை பண்புகள் தளர்ந்து போய் செயல் இழக்கின்றன? எங்கே நம்முடைய பெருமையும் கடின மனமும் மனமேட்டிமையும் தாழ்ந்து போக இயலாத பலவீனமும் வெளிப்படுகின்றது? பிற மனிதர்களுக்கு முன்புதான். தேவனுக்கு முன்பாக நம்மை புழு பூச்சி குப்பை தூசி அற்பம் என்றெல்லாம் தாழ்த்து என்று தாழ்த்துகின்றோம். ஆனால் பிற மனிதர்களுக்கு முன்பாகவோ நம்மை ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் மற்றும் தலைவனங்கா மனிதர்களுமாக நிறுத்துகின்றோம். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதை பக்தி என்று எண்ணுகின்றோம். மனிதர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதை இழிவாகவும் கேவலமாகவும் தேவையில்லாத விஷயமாகவும் எண்ணுகின்றோம். ஆனால் தேவன் நம்முடைய தாழ்மையின் அளவையும் பணிவின் வலிமையையும் அளந்து பார்க்கின்ற இடங்கள் ஜெப தலங்களோ ஆராதனை தலங்களோ சபை கூடும் இடங்களோ அல்ல. பிற மனிதர்களுக்கு முன்பாகத்தான் தேவன் நம்முடைய தாழ்மையின் அளவை அளக்கின்றார். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கொண்டு மனிதர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துகின்ற போது அது ஒரு மாய்மாலமாகி விடுகிறது. ஆபிரகாமின் தாழ்மை லோத்துவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தியதில் வெளிப்பட்டது. தாவீதின் தாழ்மை சவுலுக்கு முன்பாக வெளிப்பட்டது. மோசேயின் தாழ்மை கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்பட்டது. ஆம், மனிதர்களுக்கு முன்பாகத்தான் நமக்கு தாழ்மை தேவைப்படுகிறது. மனிதர்களுக்கு முன்பாகத்தான் நம்முடைய தாழ்மை சோதிக்கப்படுகிறது. நம்முடைய தாழ்மையான வாயின் வார்த்தைகள் எந்த அளவிற்கு உண்மை என்பது மனிதர்களுக்கு முன்பாக நாம் சோதிக்கப்படும் போதுதான் வெளிப்படுகின்றது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு முன்பாக தாழ்மையுள்ள மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.